சுத்ராவினுடைய அளவுகோல் என்ன, எப்போதெல்லாம் அது வைக்க வேண்டும், அது வைப்பதன் நோக்கம் என்ன? உதாரணமாக இப்ப இசா தொழுகையில 4வது ரக்காயத்துல நான் ஒரு ஜமாத்துல சேர்ந்து தொழுகிறேன் அப்படின்னா இமாம் நமக்கு சுத்ராவா இருக்கிறாரு. தொழுகை முடிந்ததுக்கு அப்புறம் நம்ம முன்னோக்கி போகணும் அப்படின்னு சொல்றாங்களே, எந்த அளவுக்கு உண்மை? தொழுகையை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் தொழுதாலும் சரி, பள்ளிவாசல் தொழுதாலும் சரி, நம்ம ஒரு தடுப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். தொழுகைக்கு என்ன மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னா, நமக்கு முன்னாடி என்ன செய்யணும், ஒரு தடுப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த தடுப்பு என்பது ஒரு சுவராக இருக்கலாம். சுவர் தான் தடுப்புன்னு கிடையாது, ஒரு கைக்குட்டையா கூட இருக்கலாம். அதாவது போட்டோம்னா என்ன, நிறைய பேர் குறுக்க போயிடக்கூடாது, அதை தாண்டி போக சொல்லுவாங்க. வேற ஒன்றும் இப்படி போட்டுக்கிட்டோம்னா இங்கதான் சைதா செய்ய போறோமா, போறவர் எப்படி போயிட்டு இருப்பார். இதை போடலன்னு சொன்னா குறுக்க போன குற்றம் அவருக்கு வந்துடும். தடை போட்டோம்னா என்னவாகாது, குறுக்க ஒரு போகல, தடுப்பு இருக்கிறது. தடுப்பு தான் தலைவாணி வச்சுக்கலாம், ஒரு சேரை போட்டுக்கலாம், ஒரு பேனா கூட தூக்கி போட்டுக்கலாம், செல்போன் இப்போ எல்லா கையிலும் இருக்கிறது, அதுக்கு முன்னாடி போட்டுக்கிட்டு என்ன செய்யலாம், அதுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டோம்னா அதுவே நமக்கு சுத்ராவாக ஆகிவிடும். சுத்ரான்னா செவருன்னு என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கிற கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பெருநாள் தொழுகை நடத்துவதற்காக திடலுக்கு போனாங்க. திடல் ஓப்பனா தான் இருக்கும், ஒரு தடையுமே இருக்காது. ஒரே ஒரு இந்த மாதிரி குச்சி இருக்குல்ல, அதை முன்னாடி ஊண்டி வைத்தார்கள். எங்க சஜிதா செய்வாங்களோ அதுக்கு அப்பால, சஜிதா இந்த இடத்துல செய்யணும்னா இங்க வைக்கணும், சஜிதா செய்யற இடத்துக்கு பக்கத்தில் என்ன செய்யணும், முன்னாடி, அதுக்கு உள்ள சஜிதா செய்யணும். அது மாதிரி என்ன செய்யணும்னா ஒரு கம்பை ஊண்டினார்கள். அதுதான் சுத்ராவா இருந்தது. மக்கள் யாரும் வைக்கல. இமாம் இப்படி ஒண்ணு வச்சுக்கிட்டாருன்னு சொன்னா பின்பற்றி தொழுதிங்கன்னு வைங்க, அது எவ்வளவு பெரிய சப்பா இருந்தாலும் சரி, அனைவருக்கும் சுத்ரா இருக்குன்னு அர்த்தம். அப்படி குறுக்கெல்லாம் போகலாம். ஒரு இமாம் இப்படி தொழுகிறாரு இமாமு, இதான் இமாம் ஒரு ஆள் எந்திரிங்க, சின்ன பையவா நில்லு, இதான் வச்சுக்க, இதான் உனக்கு சுத்ரான்னு வச்சுக்கிறோமே. நீங்க பின்னாடி அவ்வளவு பேர் நிக்கிறீங்க, இது சுத்ரா. இப்ப என்ன செய்யலாம், குறுக்கப்படி போகலாம். இது இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாம் சுத்ரா இல்ல, இவருக்கு முன்னாடி மட்டும் தான் இருக்குது. இவருங்க தொழுகிறாரு இமாமு, நீங்க பின்னாடி இருக்கிறீங்க. இந்த சப்பு எங்க வரைக்கும் இருக்கு, அங்க வரைக்கும் இருக்குது. அங்க வரைக்கும் இருந்தாலும் நம்ம வாட்டுக்கு இதை தாண்டி அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். நம்ம குறுக்க போன குற்றம் வராதிங்க. ஒரு குச்சியா இருந்தாலும் இமாமுக்கு இருந்துருச்சுன்னு சொன்னா அனைவருக்கும் இருக்கிறது என்பதுதான் அதுக்கு என்னது அர்த்தமாகுது. அதனால என்ன செய்யணும் கேட்டா, சுத்ராங்கிறது கண்டிப்பா வைக்கணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க. வீட்டில் தொழுகிறோம், அது செவத்தையே கரெக்டா கணக்கு பண்ணி நின்றுட்டு அதான் சுத்ரா. அதுக்கு மேல யாரும் தாண்டி போறா? தாண்டி போறதுக்கு இடம் இல்லாம செவத்த பக்கம் போய் நின்றுகிட்டோம்னா அதுவே இப்படிவே நின்றாங்கன்னு அதுவும் சுத்ராவாயிரும். ரொம்ப லாங்கா இருந்துச்சுன்னா என்ன செய்யும், அப்பதான் குறுக்க போற பஞ்சாயத்தே வரும். ஷார்ட்டா இருந்துச்சுன்னு சொன்னா குறுக்க யாரும் போக மாட்டாங்க, அது தொழுகிறாங்கன்னு அதுவே தடையா நின்று கொள்ளும். பெரிய இடத்துல போய் நின்றோம்னு சொன்னா முன்னாடி தொழு வைக்கணும். எவ்வளவு இடம் இருக்குமோ, ஒரு 3 அடி தேவைப்படுமா சைதாவுக்கு, 3 அடி தேவைப்படுமா, எவ்வளவு தேவைப்படும், 3 அடி வருதா, 3 அடி வருது. ஒரு மனிதனுக்கு எவ்வளவு வருது, சைதா செய்வதற்கு நிக்கிற இடத்துல இருந்து நெத்தி வைக்கிற இடம் ஒரு 3 அடி. 3 அடி கிட்ட என்ன செய்ய வேண்டியது, என்னதே போட்டுக்கிற வேண்டியதுதான். இப்ப இதான் மார்க்கத்தில் உள்ளது. இப்ப ஜமாத்துல தொழுதுகிட்டு இருக்கிறோம், தொழுதுகிட்டு இருக்கும் போது ஒருத்தர் லேட்டா வர்றாரு. ஜமாத்துல ஆரம்பத்தில் வந்துட்டு அவருக்கு சுத்ரா பஞ்சாயத்து இல்ல. ஜமாத்து தொழுகையில லேட்டா வர்றாருன்னா இமாம் சலாம் கொடுத்துருவாரா, லேட்டா வர்றவர் எந்திரிச்சு தொழுவார். இப்ப அவருக்கு சுத்ரா இல்லாம போயிடும். இப்ப லேட்டா தொழுகிறாருல, அவருக்கு சுத்ரா இல்லாம போயிடும். இதுக்காக வேண்டி செவத்து பக்கம் எந்திரிச்சு நடந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி சில ஆளுக்கு என்ன செய்யறாங்க, புதுசா இப்படி சொல்றாங்க. இது மாதிரி லேட்டா வந்து தொழுது ரசூலுல்லாஹ் காலத்துல நிறைய நடந்திருக்கிறது. அப்படி ஒருவரும் முன்ன போய் சேர்ந்ததாக நமக்கு என்ன செய்யல, ஆதாரம் இல்லை. வைக்கும்போது துவக்கத்தில் இருந்துச்சுன்னு சொன்னா அது மறைமுகமா இருக்குன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் அப்படி வைங்கன்னு என்ன செய்யல, இது புதுசா நம்ம சந்திக்கிற மேட்டர் இல்ல. ரசூலுல்லாஹ் காலத்திலேயே தாமதமாக வந்து என்ன செய்யறாங்க, நிறைய பேர் ஜமாத்துல சேர்ந்து இருக்கிறார்கள். சேர்ந்தவர்கள் சலாம் கொடுத்த பிறகு உடனே முன்னாடி நாங்கள் ஓடி போய் செவத்து பக்கம் நின்று கொண்டோம் அல்ல நின்று கொண்டார்கள் என்று ஒரு செய்தி கூட வரல. இவங்க அந்த சுத்துறாங்கிற அந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க, இங்க சலாம் கொடுத்தோன்னு எந்திரிச்சு வேகமா ஓடுறாங்க. முன்னாடி முன்சப்ப நோக்கி என்ன செய்யறாங்க, ஓடி செவத்து பக்கம் போய் நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. செவத்து பக்கம் நிக்க முடியாம வரிசையா 3 சப்பு உட்கார்ந்துருக்கான்னு வைங்க, அப்ப எங்க ஓடுவீங்க, அப்ப ஓட முடியாதுல்ல. அப்ப அந்த மாதிரிலாம் வரத்தான் செய்யும், முன்னாடி ஓட முடியாத நிலைமையெல்லாம் வரத்தான் செய்யும். அப்ப ஜமாத்துல சேரக்கூடிய நேரத்தில் இமாமுக்கு சுத்ரா இருந்தால் அவங்க பின்னாடி தொழுகிறவங்க வந்து லேட்டா வந்தாலும் அவங்க தனியா வைக்கணும் இல்ல, இமாம் வச்சுட்டாரு. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல, காட்டி தரலதான். நீங்களா வைக்க நினைச்சீங்கன்னா, ஒரு பேணுதலுக்கு வைக்க நினைச்சீங்கன்னா முன்னாடி ஒரு கட்சிபதிக்கு போட்டுக்க வேண்டியதானே, ஒரு செல்போனத்துக்கு முன்னாடி போட்டுக்கிட்டா நீங்க இப்படி நினைச்சீங்கன்னா
அப்படி ஒரு செய்யணும்னு மார்க்கத்தில் எந்த விதமான ஒரு ரூலும் சொல்லப்படவில்லை. ரசூலுல்லாஹ் காலத்தில் இது நடந்து இருந்து யாரையும் இப்படி செய்யுமாறு என்ன செய்யல. நீ ஏன் சுத்ரா வைத்துக் கொள்ளவில்லை, நான் சலாம் கொடுத்த உடனே ஒவ்வொரு லேட்டா வரக்கூடியவர்களாம் சுத்ராவை வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லல. எப்ப சேர்ந்துட்டாரோ அதான் சுத்ரான்னு இஸ்லாம் வந்து எடுத்துக்கொள்கிறது. அப்படிதான் இருக்குது. தராவீஹ் தொழுகையை பொறுத்தவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலேயும் ரமலான் அல்லாத மாதங்களிலேயும் 8 ரக்காத் தொழுதிருக்கிறார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. அது தஹஜ்ஜுதா அல்லது அது தராவீஹா கியாமுல் லைலா. இன்னொரு ஹதீஸ் வருது சல்லா அர்பஅன், அதனுடைய நீளத்தை பற்றி விவரிக்க முடியாது அப்படின்னா வருது. ஹுஸ்னிஹின்ன வ ஜமாலிஹின்ன 4 தொழுதிருக்கிறார்கள், 2 தொழுததா வரல, 4 தொழுதிருக்கிறார்கள் என்று வருது. இது நல்ல நோக்கத்தில் கேட்கப்படக்கூடிய கேள்வி. சத்தியமாக இருந்தால் அதை நாங்கள் உடனே ஏற்றுக்கிறோம் சார். தராவீஹ் தொழுகை இந்த இப்படி ஒரு தொழுகை அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 ரக்காத்துக்கு மேல தொழுது இல்லைன்னு வரும்ல, அது தராவீஹா தஹஜ்ஜுதா அப்படின்னு அந்த அதுல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இஸ்லாத்துல தராவீஹ்ங்கிற பேர்ல ஒரு தொழுகை கிடையாது. தொழுகையில தராவீஹ் என்ற சொல்லை தொழுகைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தினதாக ஒரு ஹதீஸும் கிடையாது. அல்லாஹ்வும் இந்த தராவீஹ்ங்கிற வார்த்தையை எந்த தொழுகைக்கும் பயன்படுத்தினது இல்லை. தராவீஹ் என்பது வந்து அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா தர்வீஹத் என்ற சொல்லுடைய பன்மை தான் தராவீஹ். தர்வீஹ்னா ஓய்வு எடுத்தல், ராகத்துங்கிறோம்ல, அந்த ராகத்திலிருந்து பிறந்தது ரெஸ்ட் எடுத்துக் கொள்ளுதல். இவங்க என்ன செஞ்சாங்கன்னா 20 ரக்காத் தொழுகிறவங்க 5 டைம் கொஞ்சம் உட்கார்ந்து இடைவெளி எடுத்துக்கிறாங்க இந்த பாலுகள்லாம் குடிப்பதற்காக வேண்டி. அதனால தராவீஹ் எதுக்கு வச்சாங்கன்னா அதிக ஓய்வுகள், அதிக ரெஸ்டுகள் எடுத்துக்கொண்டு தொழுகிறது ஒரு அர்த்தத்தை வச்சுக்கொண்டு இந்த ஒரு பேர் வந்து பிற்காலத்தில் அந்த தொழுகைக்கு வைக்கப்பட்டதே தவிர தராவீஹ் என்கிற பெயரில் குர்ஆன் ஹதீஸ்ல என்ன இல்ல, ஒரு தொழுகை கிடையாது. ஃபர்ஸ்ட் அவங்க சுட்டி காட்டின அந்த ஹதீஸ்லயே அபூ சலமா என்பவர் வந்து கேட்கிறார். அபூ சலமா வந்து தாபியை சேர்ந்தவர், சஹாபி இல்ல. அவர் ஆயிஷா நாயிட்ட கேட்கிறார். என்ன கேட்கிறார்னா கைஃப கானத்து ஸலாத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ரமலான், ரமலான் மாதத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொழுகை எவ்வாறு இருந்தது, எத்தனைன்னு அவர் கேட்கவே இல்லை. எவ்வாறுன்னு தான் கேட்கிறார். அவர் ரக்காத் எண்ணிக்கை கேட்கவே இல்லை. அவர் கேட்ட கேள்வி என்ன, எந்த முறையில் தொழுவாங்கன்னு கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாங்க, கேட்காததுன்னு சொல்றாங்க. கேட்டது முறையை பத்தி தான். அவங்க என்ன செய்யறாங்கன்னா முறையையும் சொல்றாங்க, எண்ணிக்கையும் சேர்த்துக்கிட்டு சொல்றாங்க. சொல்றாங்க மாகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸீது ஃபீ ரமலான வலா ஃபீ கைரிஹி, ரமலான் மாதத்திலையும் ரமலான் அல்லாத வேற மாதங்கள்லையும் அலா 11 ரக்கா 11 ரக்காத்துக்கு மேல அவங்க அதிகப்படுத்தியதே இல்லை. யார் சொல்றா? இது கேட்ட கேள்வி இல்ல, அவர் கேட்டது எப்படி தொழுவார்கள் கேட்கிறாரு. ஆயிஷா என்ன பண்றாங்கன்னு கேட்டா ரமலானாக இருந்தாலும் வேற மாதமா இருந்தாலும் 11 ரக்காத்துக்கு மேல அவங்க தொழுதே இல்லை. அப்ப தொழுகை ஒண்ணுதான், தராவீஹின் ஒண்ணு தஹஜ்ஜுத்தின் ஒண்ணுலாம் கிடையாது. ரமலானுக்கும் அந்த 11 தான், ரமலான் அல்லாதுக்கும் அந்த 11 தான். அப்படின்னு சொன்னா ரமலான் அல்லாதுக்கு தொழுது அந்த தொழுகையை தான் ரமலானுக்கு தொழுதாங்கன்னு வழங்குது. இந்த வார்த்தையிலிருந்து ரமலான் அல்லாத மாசத்தில் எப்படி 11 தொழுதாங்களோ அதுதான் ரமலானிலும் தொழுதார்கள்னா ரமலானுக்கு ஸ்பெஷலாக தொழுவல. தராவி அப்படித்தான் நினைக்கிறாங்க, ஸ்பெஷல் தொழுகை. ஆயிஷா நாய் ரசூலுல்லாஹ்வுடைய இரவு தொழுகையை வந்து அவங்க மனைவிமார்களை தவிர மற்றவங்க அதிகம் அறிய முடியாது. இதெல்லாம் வீட்டில் தான் தொழுவாங்க. பள்ளி வாசல்ல வந்து சில நாட்கள் தான் தொழுது இருக்கிறாங்க, அதை விட்டுட்டாங்க. அப்ப வீடுகளில் தான் காலத்துக்கு நடந்ததுனால அவங்களுடைய ரிப்போர்ட் தான் வெயிட்டான ஒரு ரிப்போர்ட் வைங்களேன். இது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா அப்புறம் சொல்றாங்க பலா தசால் ஹுஸ்னிஹின்ன தூலிஹின்ன, முறையை சொல்றாங்க. எப்படின்னு இருக்குல்ல, எப்படின்னு கேட்டார்ல அந்த நீளத்தையும் அந்த அழகையும் பத்தி கேட்காத. இந்த கோழி கொத்துறாங்களே அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் அக்பர் சமையலாம் கிடையாது. அதை சொல்ல எப்படி ஆயிஷா என்ன சொல்றாங்க, தொழுகை முறையத்தானே கேட்கிற, எப்படி இருக்குன்னு தெரியுமா அந்த முறை, அதை கேட்காத, அதை பத்தி பேசாதன்னு அர்த்தம். அப்படி அழகா இருக்குன்னு அர்த்தம். அப்படி நீண்ட ரக்காத்துகளாகவும் அப்படி ஒரு அழகான ரக்காத்துகளாகவும் அவங்க தொழுவாங்க. இப்படி இருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கும் ரமலான் அல்லாத மாதத்திற்கும் ஒரு தொழுகை தான் தொழுதிருக்கிறார்கள். அது விளங்குகிறது. 11 ரக்காத் தொழுதிருக்கிறார்கள் என்று விளங்குகிறது. அது எப்படின்னு விளக்கும் போது என்ன செய்யறாங்கன்னா யுசல்லி அர்பன், ஒரு 4 தொழுவார்கள்.
அப்புறம் ஒரு 4 தொழுவார்கள், அப்புறம் ஒரு 3 தொழுவார்கள் வருது. இதுல வச்சு பார்த்து 2 வரல. அது ஒரு கேள்வி கேட்டாங்க. முதல் கேள்வி என்னன்னு கேட்டா, தராவின்னு ஒண்ணு கிடையாது, தஹஜ்ஜத் தான் இருக்குது. அதான் கியாமுல் லைல், இரவு தொழுகைன்னு சொல்லுவாங்க, கியாமு ரமலான்னு சொல்லுவாங்க. தராவிங்கிற பேர்ல எந்த ஒரு தொழுகையும் கிடையாது, ரமலானுக்குன்னு ஒரு தொழுகை கிடையாது. மற்ற நாள்ல உள்ள தொழுகை தான் ரமலானுக்கும். வித்தியாசம் என்னன்னு கேட்டா, ரமலானில் தொழுவது ஆர்வம் ஊட்டப்படுகிறது, மற்ற நாளில் அவ்வளவு ஆர்வமூட்டப்படவில்லை. மன் காம ரமலான ஈமானன் வஹதிசாபன் உபிரலகு மாத்த கத்தமும் என் தம்பிகி. ரமலான் மாதத்தில் யார் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடுதலாக ஆர்வமூட்டி இருக்கிறாங்க. ஆர்வமூட்டுவதில் தான் வித்தியாசம் இருக்கே தவிர மற்ற மாதத்துக்கு ரமலானுக்கும் தொழுகையில் வித்தியாசம் கிடையாது. தஹஜ்ஜத் தான் ரமலான்லயே நம்ம தொழுகிறோம், சரியா? தராவின்னு கிடையாது. இதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டா, அந்த 4 நாளத்தான தொழுதாங்க, 2 தொழுவலையே, 2 நம்ம தொழுகிறோம். இப்ப எல்லாருமே 8 தொழுதாலும் 2 தானே தொழுகிறோம் அப்படின்னு கேட்டால், ஆயிஷா நாயகி சொன்னதை நம்ம அப்படி ஏற்றுக்கொள்வோம். ஆனாலும் வேற வேற சகாபாக்கள் எல்லாம் 2 என்று ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் இப்னு அப்பாஸ் எல்லாம் தங்குவாங்க. மைமூனாவுடைய வீட்டில் தங்கும்போது அவர் சின்னம்மா வீடுங்கிற வகையில் அவர் போய் தங்கும் பொழுது ரக்காயத்தைனி சும்மா ரக்காயத்தைனி பிறகு 2 ரக்காத்து பிறகு 2 ரக்காத்து பிறகு 2 ரக்காத்து என்ன செய்தாங்க, 2 தொழுவதாகவும் அறிவிக்கப்படுகிறது. இப்ப என்ன பண்றோம்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு ஹதீஸ் இந்த முரண்பாடை சரி பண்ணுகிறது. எப்படி பண்ணுகிறது? ஸலாத்துல் லைலி மஸ்னா, இரவு தொழுகை என்பது 2 அப்ப ஆயிஷா நாயகி 4 சொன்னாலும் அந்த நாளுக்கும் இன்னொரு நாளுக்கும் கொஞ்சம் இடைவெளி கொடுத்ததுனால 2 நாளா காட்டுறாங்களே தவிர, இரவு தொழுகையை தொழுகிற முறையே என்னதான், 2 தான். ஸலாத்துல் லைலி மஸ்னா, இரவு தொழுகை என்பது 2 தொழணும் என்ற அடிப்படையிலையும், இப்னு அப்பாஸை மற்றவங்க அறிவிக்கிறதெல்லாம் 2 தொழுதாங்கன்னு தெளிவாக சொல்லப்படுற வகையிலையும் நம்ம என்ன செய்யறோம்னா, ரக்காத்துடைய எண்ணிக்கைக்கு ஆயிஷா நாயுடைய அறிவிப்பை ஏற்றுக்கொள்கிறோம். அது 4 ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து வழிகாட்டுதல் வந்துட்டதுனால இதுதான் ரசூலுல்லாஹ் அவங்க சொன்னபடிதான் அவங்க செய்வாங்க, 2 தான் அவங்க தொழுவ சொல்லி இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கொள்கிறோம். அப்படி இல்லாவிட்டால் கூட ஒரு உசூல் இருக்கிறது, விதி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொல் ஒரு மாதிரியாகவும் செயல் ஒரு மாதிரியாகவும் இருந்தால் நாம சொல்லத்தான் எடுக்கணும். செயல் அவங்களுக்கு சிறப்பு சட்டமா இருக்கும். அவங்க திருமணத்துக்கு அவங்களுக்கு சிறப்பு சட்டம் இருக்கிறது, உங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அதான் நீங்க செய்யணும். அவங்க சிறப்பு சட்டத்தின் அடிப்படையில் சிலது என்ன செஞ்சிருக்கலாம், வித்தியாசமா கூட இருந்திருக்கலாம். அசருக்கு பிறகு நமக்கு தொழக்கூடாதுன்னாங்க, அவங்க தொழுதாங்க. அசருக்கு பிறகு நம்ம தொழுவது தடை இருக்கிறது. ஆனா அவங்க என்ன செய்வாங்க, அசருக்கு பிறகு ரசூலுல்லாஹ் தொழுவாங்க. அவங்க தொழுதாங்கன்னு நம்ம எடுக்கலாமான்னு எடுக்கக்கூடாது. ஏன்? அவங்க தொழுதாலும் உனக்கு என்ன சொன்னாங்க, நீ வேற நான் வேற அதுல காட்டிட்டாங்கல்ல. இப்படி ஒரு சட்டம் உசூல் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்தாலும் 2 தொழுவதுதான் சரியான முறை. அது ஆயிஷா நாயகி சொன்னதை முரணா இல்லாம இதைத்தான் அப்படி சொன்னார்கள் என்று புரிந்து கொண்டால் குழப்பம் வராது. 2 தொழுகை கிடையாது என்பதும் தெளிவாக என்ன செய்யப்படுது, சொல்லப்பட்டிருக்கு. தராவி ஒன்று, தஹஜ்ஜத் ஒன்று கிடையாது என்பதும் இதுல இருந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. அது ஆனா நம்ம 8 தான் சொல்லவில்லை. தராவி ஒரு ஆய்வுங்கிற நூலில் எழுதியிருக்கிறோம். 20 தான் நம்ம மறுக்கிறோமே தவிர 8 தொழுவலாம், 10 தொழுவலாம், 12 தொழுவலாம், அது அந்த வித்திரையும் சேர்த்து 13 தொழுவலாம் என்று நம்ம என்ன செஞ்சிருக்கோம். பல அறிவிப்புகள் வருது. சில நேரங்கள் அப்படியும் தொழுதிருக்கிறார்கள், சில நேரங்கள் எப்படியும் தொழுதிருக்கிறார்கள். கண்டிப்பாக 20 தொழவில்லை. உங்களுக்கு தராவி ஒரு ஆய்வு புக்கில் நம்ம நினைஞ்சிருக்கிறோம். இது சம்பந்தமா பலவிதமான அறிவிப்புகள் வருகிறது. ஏன்னா பல வருடங்கள் 10 வருட காலம் மதீனாவில் தொழுதிருக்கிறாங்க, பல மாதிரி தொழுதிருப்பாங்க. என்னென்ன மாதிரி தொழுதாங்களோ அத்தனையும் சுன்னத்து தான் என்ற அடிப்படையில் அனைத்தையும் தொகுத்தும் நம்ம எழுதியிருக்கிறோம். அப்படிதான் நடைமுறையும் படுத்துக்கிறோம். நம்முடைய மர்கஸ்கள் என்ன செய்கிறோம், ஒரு நாளைக்கு இப்படி செய்யறோம், ஒரு நாளைக்கு அப்படி செய்யறோம். பல விதங்கள்ல என்ன செய்யறோம், தலைமையிலையும் பல கிளைகளையும் செயல்படுத்துகிறோம். அது ஒரு மேட்ரு கிடையாது. சரியா? இதுதான் தராவியை பத்தி அவர் சகோதரருக்கு என்னது 10, 12 ரக்காத் சொல்லுவதற்கான சொல்றீங்க. அதே ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிப்புல 8+3 11 விட அதிகமாக தொழுது இல்ல அப்படிங்கிற அறிவிப்பு சொல்றீங்க. அதே ஒன்றுக்கு பின் முரணாகவே போதில்ல. 20 ரக்காத் இருக்கிறதுக்கு ஆதாரப்பூர்வமான செய்திகள் இருக்குது. நீங்க என்ன சொல்றீங்க, அதே நீங்க சொல்றீங்க. எது ஆதாரத்தை சொல்லி கொடுங்க. 20 ரக்காத்துக்கு ஆதாரம் இருக்குன்றீங்கல்ல, பதிய வச்சுட்டா ஆதாரத்தை சொல்லி போடணும். சொல்லுங்க, அது என்ன ஆதாரம்? அது சொல்லிட்டு அது முறை நான் சொல்லிடுறேன். ஓகே,
20 ரக்காத்துன்னு சொன்னீங்கல்ல, அது சொல்றேன், முரணை சொல்றேன். 20 ரக்காத்துக்கு ஆதாரம் எந்த ஆதாரம்? ஆதாரம் சொல்றேன், சொல்லுங்களேன், சொல்றேன். சொல்லிருங்களேன். 20 நீங்க வச்சுட்டே இல்ல 20 ரக்காத்துக்கு இருக்குண்டு, 20 ஆதாரம் சொல்றேன். சொல்லுங்களேன். நீ அமைதியா இருக்கீங்க, நீங்க நான் தான் கேட்கறேன். அப்படியா? சரி, முடிச்ச கூட சொல்லுங்க, சொல்லுங்க. ஒன்னொன்னா முடிப்போம். அதாவதுங்க, எல்லாமே எல்லாத்துக்குமே ஒரு உசூல். இஸ்லாமிய அனைத்து சட்டங்களுமே ஒரு விதியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சட்டங்களாக தான் இருக்கும் இருக்கிறது. ஏன்னா அல்லாஹ்வுடைய மார்க்கம் அப்படித்தான் இருக்கிறது. இப்ப ஆயிஷா நாயகி சொன்னது ஒரு நம்பர், இப்னு அப்பாஸ், இப்னு உமர், இப்படி பல பேரும் வெவ்வேறு நம்பர்களை சொல்றாங்க. அப்ப முரணா இருக்குது இப்படின்னு கேக்குறீங்க. இதுக்கு மட்டும் முரண் இல்லை, நிறைய விஷயத்துக்கு இது மாதிரி முரண் வரும். ஆனா இது எல்லாத்துக்குமே ஒரு ஆன்சர், ஒரே ஆன்சர் தான். எல்லா உசூல்கள்லையும் தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு ஆன்சர் இருக்குது. இப்ப உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு சிறுநீர் கழித்ததே இல்லை ஆயிஷா நாயகி சொல்றாங்க. அதே நேரத்தில் வேற ஒரு சகாபி அறிவிக்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குப்பை மேட்டுக்கு வந்தார்கள், அங்க நின்று கொண்டு சிறுநீர் கழித்தார்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. இதுவும் முரண் தான். அவங்க இல்லைங்கிறாங்க, அவங்க இருக்குங்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியாக அதுக்குன்னு ஒரு பெரிய பட்டியலே உண்டு. ஒரு சகாபி இருக்குங்கிறத, ஒரு சகாபி இல்லைம்பாரு. அப்ப இருக்குது இல்ல இந்த மாதிரி மேற்று வறுமையானால் அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஆன்சர் தான். இது ஹதீஸுக்கு உள்ள ஆன்சர் மட்டும் கிடையாது. உங்க பேச்சுல, என் பேச்சுல, சட்டத்துல, உலகத்துல எல்லாத்துக்குமே இந்த ரூல் தான். இந்த ரூல் படிதான் எல்லாத்தையுமே புரிஞ்சு கொள்ள வேண்டும். எப்படின்னு கேட்ட புரிஞ்சு உங்களுக்கு சொல்றாங்க. இந்த பையன் இருக்காரு, இவர் நான் பீடி குடிச்சதை நான் பார்த்தேங்கிறேன். நீங்க என்ன செய்றீங்க? அவர் பீடி குடிச்சது இல்லைங்கிறீங்க. இவரை பீடி குடிச்சதை நான் பார்த்தேன்னு நான் சொல்றேன். இவர் என்ன செய்யறாரு? இன்னொருத்தர் அது பார்க்கவே இல்லைங்கிறாரு. நானும் உண்மை சொல்லக்கூடிய ஆள், அவர் உண்மை சொல்றாருன்னு வச்சுக்கிறோம். ரெண்டு ஒரு பொய்யரா இருந்தா ஒரு எட்டுக்கட்டி சொல்லியிருக்கலாம். நானும் பொய் சொல்ல மாட்டேங்கிற ஒரு ஆளா இருக்கிறேன், இவரும் பொய் சொல்ல மாட்டாருங்கிற சகாபாக்கள் அப்படித்தானே, பொய் சொல்ல மாட்டாங்கல்ல, பொய் சொல்லாத ஒரு ஆளா இருக்காரு. இவரும் உண்மை சொல்லக்கூடிய ஆளு, இவர் குடிச்சேங்கிறாரு, இவர் குடிக்கலங்கிறாரு. என்னடான்னு சொல்லி யாரையும் பொய்யனாக்க முடியுமா? ஆக்க முடியாதீங்க. நான் குடிச்சாருன்னு சொல்றது நான் பார்த்ததை நான் சொல்றேன், இவர் பார்க்கும்போது குடிக்கல. என்ன அர்த்தம்? சிம்பிளான மேட்ரு. நான் பார்க்கும்போது குடிச்சாரு, அவர் பார்க்கும்போது குடிக்கல. அப்ப அவரவர் 24 மணி நேரமும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது யாரையுமே. நான் பார்த்த வகையில் ஒருவரை எப்படி அறிந்தேனோ அதை நான் சொல்வேன். நான் பார்க்காத நேரத்தில், நீங்க பார்த்த நேரத்தில் ஒரு வேற மாதிரி இருந்தாருன்னா அதை நீங்க சொல்லுவீங்க. அவர் பார்த்த நேரத்தில் இப்படி கண்டார்கள், இவர் பார்த்த நேரத்தில் இப்படி கண்டார்கள் தான். என் பேச்சையும் எடுத்துக்கிறோம், உங்க பேச்சை எடுத்துருவோம். கோர்ட்ல ஒருத்தன் என்ன செய்யறான்? கொலை செஞ்சுட்டு தான் சொல்றான். அப்ப நான் இல்லை கொலை செய்யவில்லை, நான் கொலை செய்ய நான் பார்க்கலங்கிறேன். நீ பாட்டி என்னடா அவர் பார்த்திருக்காருல. ஒரு ஆள் இவர் கொலை செஞ்சதாக கோர்ட்ல கேஸ் வந்துருச்சு. ஒரு ஆள் என்ன செய்ய சாட்சி சொல்றாரு, இந்த பையன் கொலை செஞ்ச நான் பார்த்தேன். நான் உடனே எந்திரிச்சு கொண்டு நான் பார்க்கவில்லை, இவர் கொலை அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. நீ பார்க்கலன்னு உண்மைதான்ப்பா, நீ பார்க்காட்டி இல்லைன்னு ஆயிருமா? பார்த்தவர் பார்த்ததை சொல்றாரு, பார்க்காதவருக்கு இப்படி தெரியும்னு சொல்றமா இல்லையா? இது இஸ்லாத்துக்கு உள்ள சட்டம் மட்டும் இல்ல, இதுதான் லாஜிக். இது உலகம் பூரா ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லா மனிதரும் ஏற்றுக்கொண்டு, இதை தாண்டி மனிதன் வாழ முடியாது, பேச முடியாது. இதுதான் லாஜிக் என்பது. இந்த அடிப்படையில் ஹதீஸ்ல இந்த மாதிரி முரண் வரும்போது என்ன செய்வாங்க? ஒருத்தர் உண்டுங்கிறாங்க, ஒருத்தர் இல்லைங்கிறாங்கன்னா, இவர் பார்த்த வகையில் இப்படித்தான் பார்த்திருக்கிறார், அவர் பார்த்த வகையில் அப்படித்தான் பார்த்திருக்கிறார். இவர் பார்த்த அந்த டேட்டை போட்டு அந்த இடத்தை போட்டு சொன்னா தான் முரணாகும். ஆயிஷா நாயகி எந்த டேட்டில் 13-11 சொன்னார்களோ அந்த டேட்டில் அந்த இடத்தில் நான் பார்க்கும்போது சொன்னா தான் முரணாகி போயிடும். இவர் வேற மைமுனா வீட்டில் பார்த்திருக்காரு, இவர் ஆயிஷா நாயகி தன்னுடைய வீட்டில் நடந்தது சொல்றாங்க. இவங்க வீட்டில் இப்படி தொழுது விட்டு அவங்க வீட்டில் அப்படி தொழுது இருக்கிறது முரண் ஒண்ணும் கிடையாது. சொல்லுங்க, என்னமா சொன்னாரா? மை கொடுங்க. அவங்களுடைய செயல்பாட்டில் 20 ரக்காத்தும் சொல்றார்கள் என்ற ஒரு ஹதீஸ் கிடைக்கிறது. அப்புறம் சஹாபி சொல்லிருக்காங்க, அபிரலியல்லாஹு பஷருல் ஜன்னா, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராய் சொல்லப்பட்ட ஒரு சஹாபி. அவங்க தவறு செய்ய மாட்டாங்க. அவங்க 20 ரக்காத் சொல்லிருக்காங்க ஒரு ஆதாரம் கிடைக்கும் போது அதை ஏன் பின்பற்றக்கூடாது? அதை பின்பற்றுவோம். நீங்க சொன்னது என்ன சொன்னீங்க அதுக்கு ஆதாரம் தாங்க. ரசூல்லா 21 தாங்க ரெக்கார்டு போட்டு காட்டிடுவோம். இப்ப நீங்க சொன்னது என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 21க்கு ஆதாரம் இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்கன்னு சொல்றீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது காட்டுங்க. அப்படித்தானே பதிவு பண்ணீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ரசூலுல்லாஹ்க்கு ஆதாரம் இருக்கா? அதான் கேள்வி.
ரசூலா இல்ல இல்ல நீங்க சொன்னீங்களா அது உண்மையா பொய்யான முதல் சொன்னீங்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 தொழுதுக்கு ஆதாரம் இருக்குன்றீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 தொழுது ஆதாரம் தான் முதல்ல கடைபிடிக்கிற நாங்களா இருப்போமே. நீங்க அதை எடுத்து வைங்கன்னு கேட்டா இப்ப எந்திரிச்சு அலி தொழுதாங்கங்கிறீங்க. அதுக்கு அது நான் வரல. ரசூலுல்லாஹ் தொழுது இருக்கா அது சொல்லுங்க. இதை சொல்லி முடிங்க. ரசூலுல்லாஹ் சொன்னீங்களே உண்மையா பொய்யா? அதுக்கு பதில் நான் சொல்லுவேன். நீங்க சொன்னதை சொல்ல மாத்தி சொல்றீங்கன்னு கேக்குறேன். நான் சொல்லிக்கிறத இல்ல நீங்க முதல்ல சொன்னீங்கல்ல அதை மாத்தியா சொல்றீங்க. போற போக்குல நீங்க பாட்டுக்கு 8க்கும் ஆதாரம் இருக்கு, ரசூலுல்லாஹ் 20 தொழுதுக்கும் ஆதாரம் இருக்குங்கிறீங்க. இப்ப ஆதாரம் கேட்ட அலி தொழுதாங்கங்கிறீங்க. அப்ப ரசூலுல்லாஹ் தொழுது தவறா சொல்றேன்னு சொல்லி போடுங்க. அது சொல்றேனா? அது சொல்ற பதில் ஒண்ணு சொல்லல. அதுக்கு பதில நான் சொல்லுவேன். இது தவறா சரியா நீங்க சொன்னது? ரசூலுல்லாஹ் தொழுதாங்கன்னு சொன்னது ஆதாரம் இருக்கா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி சொல்லக்கூடாது. இதெல்லாம் பதில்ல நாங்க சொல்லுவோம். நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 தொழுதாக மக்கள்கிட்ட பதிவு பண்ணீங்கன்னா அதை காட்டுங்க. முதல் நாங்க செய்யறோம். அதான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். அது அதான் உங்க கேள்வி அவ்வளவுதானே? சரி உட்காந்து அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா இது முடிஞ்சிருச்சு. அவர் கிளியரா ஒரு நல்லதான் நல்ல நோக்கத்தில் கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுததாக ஒரு ஆதாரம் இல்லை என்பது உங்களுக்கு தெளிவாக ஆகிவிட்டது. நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா ஒரு அடிப்படை நம்ம வச்சிருக்கிறோம். என்ன அடிப்படை? குர்ஆனும் ஹதீஸும் மட்டும்தான் ஆதாரம், வேற எதுவும் ஆதாரம் இல்லைங்கிறது தான் பேசிக். அந்த பேசிக்கில் இப்ப நுழையணும். அதாவது சஹாபாக்கள் சொன்னது ஆதாரமாகும் என்றால் முதல்ல இங்க இந்த சபையில் நடந்ததே உங்களுக்கு இந்த உலமாக்கள் அப்ப வரல. மக்கள்லாம் நீங்க இருந்தீங்க. அதான் மக்கள்லாம் இருந்தீங்க. ஒரு அம்மா ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்டாங்கன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தி நான் படித்தேன். அது உண்மை ஆதாரப்பூர்வமானதான் படிச்சது. அதுல என்ன இருக்குன்னு கேட்டா வட்டி என்றால் என்ன என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக விளக்காமல் மரணித்து விட்டார்கள். ஹலாலாவின் சட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக விளக்காமல் மரணித்து விட்டார்கள். வாரிசுரிமை சட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக விளக்காமல் மரணித்து விட்டார்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களே. இப்ப மார்க்கத்தை ரசூலுல்லாஹ் முழுமையாக்கலையா கேட்டாங்க. அதுக்கு என்ன நம்ம பதில் சொன்னோம் என்றால் இதெல்லாம் யாருக்கு வரும்? யாரு சொன்னாலும் ஆதாரம் எடுத்துக்கிறாங்களே அவங்களுக்கு தான் இது ஒரு கொஸ்டின். எங்களுக்கு இது ஒரு கொஸ்டின் கிடையாது. ஏன்? அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதுதான் மார்க்கம். இந்த அர்த்தம் வரும். இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யும் வரும். அப்ப சஹாபாக்கள் சொன்ன ரசூலுல்லாஹ் சொல்லாமையா செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அப்ப இதன் அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் வட்டியை பத்தி இஸ்லாம் தெளிவுபடுத்தவில்லை. ஏன்னா உமர் சொல்லிட்டாங்கல்ல. அலியை விட உமர் பெரிய ஆள் தானே, அது பின்பற்றணும்ல. இப்ப நிறைய பட்டியல் ஒண்ணுனா வரும். நீங்க நான் சொல்றேன் ஒண்ணுனா. அப்ப நம்ம என்னன்னு கேட்டா பேசிக்கையே தகர்க்கக்கூடிய விதத்தில் எல்லாம் சஹாபாக்கள் சொன்னதாக பல செய்திகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. நமக்கு பாதுகாப்பு வஹி மட்டும்தான். வஹி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் வரும். அல்லாஹ்விடமிருந்து யாருக்கு செய்தி வருகிறதோ அதைத்தான் நம்ம பின்பற்ற முடியுமே தவிர சஹாபாக்கள் அவங்க புரிந்து கொண்ட விதத்தில் தப்பு செஞ்சிருக்கலாம். ஒருத்தர் கிடைச்ச தகவல் வேற ஒருத்தர் கிடைக்காம இருக்கலாம். ஒருத்தர் கேட்டு போய் கொஞ்சம் முன்ன பின்ன சொல்லி இருக்கலாம். காலமெல்லாம் ரசூலுல்லாஹ்வோட உட்கார்ந்துகிட்டு இருக்க கிடையாது. வியாபாரம் பண்ணாங்க, வேலைகளை செஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான காரணத்தினால சிலதெல்லாம் ஏற்பட்டு இருக்கலாம். அப்ப அதெல்லாம் வச்சு நம்ம என்ன பேசிக்கல இருக்கிறோம் என்று கேட்டால் நாங்க பொறுத்த வரைக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சது அந்த ரிவாயத்தை சரியில்லை, தனியா நூல் போட்டிருக்கோம். அதுக்கு நான் வரவே இல்லை. நாம அவங்களுக்கு சொன்ன பதில அதான் சொன்னா இது ஒரு மேட்ரு இல்லை எங்களுக்கு. ஏன்? நாங்க இரண்டு தான் அடிப்படை. இஸ்லாத்துல குர்ஆன்ல இருந்து காட்டுங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை காட்டுங்க. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் செய்யாமையா செஞ்சிருப்பாங்கன்னா ஆமா செய்யாம செய்வாங்க, செஞ்சதான் செய்வாங்கன்னு கிடையாது, செஞ்சதை மாத்தவும் செய்வார்கள். நீங்க சொல்றீங்க செய்யாதே செய்வாங்கன்னு. ஒரு ஹதீஸ்ல முஸ்லிம்ல வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல 3 தலாக் என்பது கான தலாக்கு ஸலாசு அலா அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஹதி அபீபக்கரின் வ சதரம் மின் இமாரத்தி உமர். அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய துவக்க காலத்திலையும் முத்தலாக் என்று ஒருத்தன் சொன்னால் இன்னமா யுஅத்து வாஹிதா, ஒரு தலாக் என்றுதான் அது நடைமுறையில் இருந்தது. முத்தலாக் விட்டான்னு ஒருத்தன் சொல்றான், 3 தலாக் அல்ல, ஒரு தலாக்கு தான், அது ஒரு தடவை தான் சொல்லி. இது நான் சொல்லல, ஹதீஸ். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல ஆதாரப்பூர்வமாக இடம்பெற்றிருக்கிற ஒரு ஹதீஸ். என்ன வருதுன்னு கேட்டா கான தலாக்கு ஸலாஸ் 3 தலாக் என்று சொல்ற அந்த சொல்லு ஒரு தலாக்கு தான். 3 தலாக்குன்னு ஒருத்தர் சொன்னதுனால 3 தலாக் ஆகாது, அவங்க சேர்ந்து வாழலாம். 2வது தடவை வாழ்ந்துட்டு ஒரு தலாக்கு சொல்லுவானே அதான் 2வது தலாக்கு.
மரா சேர்ந்து வாழ்ந்துட்டு இன்னொரு காலகட்டத்தில் சொல்லுவான அதான் மூணாவது தலாக்குன்னா சேர்ந்துட்டு மறுபடி சொன்னா தான் அடுத்த தலாக்கு வரும். இப்படி எல்லாம் நம்ம புரிஞ்சு வைத்திருக்கிறோம் இப்ப. ஆனா ரசூலுல்லாஹ் காலத்துல இதே மாதிரி தான் இருந்து உமர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இது ரசூலுல்லாஹ் காலத்துல இப்படி இருக்குதுல, அவர் ஆட்சிக்கு வந்தவன இது மக்கள் ரொம்ப அவசரப்பட்டு தலாக்கு சொல்லிவிடுகிறார்கள், நிதானம் இல்லாமல் இதை நம்ம மாற்றி விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றாரு. அம்லைனாங்கிறாரு, நினைச்சா மாத்திருவோம்னு சொல்றாரு. மாத்தி விட்டு அம்லான்னு வருது, மாத்திட்டாருன்னு வருது. 3 தலாக்கு இனிமே சொன்னால் 3 தலாக்கு தான். இது முஸ்லீம்ல ஹதீஸ் வருது. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்லாமையா சஹாபி சொல்லியிருப்பாங்கன்னு நீங்க கேக்குறீங்க. சொன்னதுக்கு மாத்தமா சொன்னாங்கன்னு நான் சொல்றேன். சொன்னதுக்கு தெரிஞ்சுக்கிட்ட ரசூலுல்லாஹ் சொன்னது என்னதான், 3 தலாக்குன்னு சொன்னா 1 தலாக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. இதை ஒத்துக்கிற முடியாது. இது ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு தலாக்கு சொல்றாங்க. இனிமே 3ன்னு சொன்னீங்கன்னு வைங்க, 3 ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் 3ன்னு ஆக்கி விட்டாருங்க. அதுதான் மதுஹப்ல முத்தலாக்குன்னு கொண்டு வந்துட்டாங்க. நம்ம என்ன கேட்கிறோம்னா, இப்ப நம்ம சஹாபாக்களை பின்பற்றுவதா ரசூலுல்லாஹ் பின்பற்றுவதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை மாத்திரக்கு இவங்க யாரு? அப்ப அதுல என்ன எதனால சொன்னாங்க அதுக்குள்ள நான் நுழைய விரும்பவில்லை. நம்ம மறுமையில் அல்லாஹ் கேட்பான, அப்ப ரசூலுல்லாஹ் விட உனக்கு உமரில் நான் பெருசான்னு கேட்டா அதுக்கு நான் என்ன பதில் நான் சொல்லுவேன்? அவருக்கு ஏன் செஞ்சாரு என்பதற்கு நான் காரணம் தேடுவது என்னுடைய கடமையா? என்னுடைய ஈமானை என்னுடைய அமலை நான் பாதுகாத்துக் கொள்வது என்னுடைய கடமையா? அப்ப நம்ம என்ன அல்லாஹ் கேட்பான், ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சாங்கன்னு உனக்கு சொல்லப்படுது, அது ஆதாரப்பூர்வமா நீனு ஒத்துக்கிற, எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. உமர் அதை மாத்தினார்னு சொல்லப்படுகிறது. ஒரு மூமின் என்ற முறையில் நீ எடுக்க வேண்டிய முடிவு என்ன? ரசூலுல்லாஹ்வோட உமர் பெருசுன்னு நீ எடுப்பியான்னு அல்லாஹ் கேட்பானா இல்லையா? அப்ப நம்ம என்ன பதில்? அப்படிதான் நாங்க பார்ப்போமே தவிர, உமர் இவ்வளவு பெரிய ஆள் சொல்லிட்டாரு நாம அப்படி பார்க்கமா, எப்படி பார்ப்போம்? அதை விட பெரிய ஆள் சொல்லிட்டாரு நாங்க பார்ப்போம். உமரிலான பெரிய ஆள் தான், ரசூலுல்லாஹ் அதை விட பெரிய ஆள் தானே. அப்ப இந்த மாதிரி எல்லாம் கூட சஹாபாக்கிட்ட வருதுங்கிறேன். இது மாதிரி விஷயங்கள் தெரியாமையா ரசூலுல்லாஹ் சொல்லாமையா செஞ்சிருப்பாங்க நம்ம கேட்கிறோம். சொல்லவே இல்லைன்னு குற்றச்சுமத்துற மாதிரி ஹதீஸ்கள்லாம் வருகிறது. அதே மாதிரி சொன்னதுக்கு மாத்தமா சொன்ன ஒரு சாம்பிளுக்கு தான் நான் சொல்றேன். ஒரு பட்டியலாக நீங்கள் கேட்டீங்கன்னா நிறைய சொல்லிட்டே இருப்பேன். ஒன்னையும் எடுத்துக்கொண்டு நீங்க பதில் சொல்ல தயார் என்று சொன்னால், உமர் அலி சொன்ன என்னதெல்லாம் இருக்கு நான் வட்டி வேண்டாம், இப்பவே நம்ம இப்படி தொடர்ந்து கொள்ளலாம், சுப வரைக்கும் எனக்கு பிரச்சனை கிடையாது, இதுதான் டாபிக்கா இருக்குமே. ஆனால் அவ்வளவுக்கு நீங்க ஒன்னொன்னுக்கு எனக்கு சொல்லணும், இதுக்கு என்ன பதில், தலாக்கு நீங்க சொல்லுங்க, அப்படி நான் ஒண்ணா கேட்கிறேன். அதனால நம்ம என்ன பேசிக்கல இருக்கிறோம் என்றால், குர்ஆன்ல இருந்தா நாங்க ஏத்துக்கிறோம், எங்க கொள்கை அதுதான். ரசூலுல்லாஹ் சொன்னா ஏத்துக்கிறோம். வேற யாரு எந்த ஒரு ஒட்டுமொத்த சஹாபாக்களும் சேர்ந்துகிட்டு ஒண்ணு சொன்னாங்கன்னு சொன்னாலும் அது குர்ஆன் ஹதீஸில் இல்லை என்றால் அதை ஒத்துக்கொள்ள மாட்டோம். குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கிற சொன்னாதான் எத்தனை ஒளிவு முறை இல்லையே, இதுல தானே நம்ம எல்லாரோடையும் வேறுபடுறோம். அப்படி இருக்கும்போது நம்ம பேசிக் உமர் இல்ல அலி ரலியல்லாஹு சொன்னாங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, நாங்க ஏத்துக்கிறது இல்ல. சரியா? அதுக்கு நாங்க அதான் பதிலா சொல்றோம். இப்போ ஒன்னொன்னு நீ பதில் சொல்ற ரெடியா இருக்கிறீங்களா? அடுத்ததுக்கு போட்டா நம்முடைய இந்த ஹதீஸ், நீங்க ஹதீஸை தான் ஏத்துக்கிறோம், குர்ஆன் ஹதீஸ் ஏத்துக்கிறோம்னு சொல்றோம்ல, சொல்லக்கூடிய நீங்க ஹதீஸை நமக்கு சொன்னது யாரு? சஹாபாக்கள் இல்லாமையா நம்ம ஹதீஸ் அறிஞ்சிட்டோம். அப்ப அந்த சஹாபாக்களையே புறக்கணிக்கிறீங்க, சஹாபாக்களையே நிராகரிக்கணும். சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒவ்வொரு அசைவையும் பின்பற்றியவர்கள், வாழ்க்கை முழுவதும் அவங்க அப்படி பின்பற்றிய அவங்க சஹாபாக்கள் இந்த ஹதீஸை நமக்கு சொன்னாங்க. புகாரிங்கிறது எப்படி வந்துச்சு? நீங்க இந்த ஹதீஸை புகாரி முஸ்லீம் போன்ற நூட்கள் இருந்து நம்ம எடுக்கிறோம். அப்ப இந்த புகாரி முஸ்லீம் சொன்ன ஹதீஸுடைய சஹாபாக்கள் ரிவாயத்தினுடைய அந்த சனதுல போகும்போது யாரு வர்றா? கடைசியில சஹாபியுடைய அபூ ஹுரைரா, அன் நபி ஹுரைரா, அன் ஜாபீர், இப்படிதான் வருது. அப்ப இந்த சஹாபாக்களை இதுல மட்டும் நீங்க ஏத்துக்கிற, நீங்க மற்றதுல ஏன் புறக்கணிக்கிறீங்க? இல்ல இதுக்கு நீங்க ஒண்ணு சொல்லாம இருக்கிறீங்களா? இந்த உமர்ல மாத்தமா சொன்னாங்க, நீங்க கேட்டது நான் சொல்றேன், நான் கேட்டது சொல்லிட்டா மக்களுக்கு தெளிவாயிரும்ல. உமரில் ஆனவங்க ரசூலுல்லாஹ் சொன்ன நான் மாத்துவேன்னு சொல்லி மாத்துனாங்களே, அதை நீங்க உங்க வாதப்படி நான் ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லுங்க. அதை நம்ம 2 பேரும் இல்ல இப்ப சொல்லுங்களேன், மக்களுக்கு வச்சுக்கோங்கள. இல்ல நீங்க சொல்லுங்க, பதில் தான் சொல்லுவேன். சரி சரி, அப்படி சொல்லிட்டா விட்டுருவோம். ஓகே ஓகே, நீங்க அப்படி சொல்லிட்டீங்கன்னா வேணாம். அதாவது என்னன்னு கேட்டா, மக்கள் மத்தியில என்ன செய்ய ஒன்று வச்சிட்டோம்னு சொன்னா நீங்களும் பதில் சொன்னா தான் அது கரெக்டா இருக்கும். உங்களுக்கு நான் வாய்ப்பு தர்றேன். என்னன்னு கேட்டா, நீங்க சொன்னதுக்கு இப்ப நான் பதில் சொல்லுவேன். சஹாபாக்களுடைய அறிவிப்பை எப்படி ஏத்துக்கிட்டு ஹதீஸை ஏத்துக்கிட்டீங்க, நல்ல கேள்வி, இதுக்கு நான் பதில் சொல்லுவேன். நான் கேட்டது நீங்க சொன்னா தான் இது கேள்வி பதில் முறையா இல்லாம நீங்க உலமாவா வந்திருக்கிறதுனால மக்களுக்கு என்ன செய்யும்? அப்ப நீங்க சொல்ற சரி நிலைநாட்டிட்டு போனா உங்களுக்கு நன்மை தானே. அது ஒரு வரல. சரி பரவாயில்ல, அப்படின்னு விட்டுருங்க. சரி ஓகே, சரி இப்ப கேட்ட கேள்வி எனக்கு வழங்குது. நல்லமையான காரியங்கள் செய்தாலும் கூட
மக்களை குழப்பத்தின் பக்கம் சில செய்திகளை சொல்லி மக்களை குழப்பத்தில் ஆட்டாம சஹாபாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சஹாபாக்கள் தான் இந்த ஹதீஸை நமக்கு சொல்லி தந்தாங்க. அவங்க சொல்றது ஹதீஸே தெரியாது, குர்ஆன் மட்டும்தான் இருக்கும். அது குர்ஆன் கூட அதையும் சஹாபாக்கள் மூலமா தான் நமக்கு தெரிஞ்சிச்சு. அதனால மக்கள்கிட்ட தெளிவாக என்ன கேட்கிறாங்கன்னா, இப்ப சஹாபாக்களை பின்பற்ற வேணான்னு சொல்லிட்டீங்க. இந்த ஹதீஸ சொன்னது சஹாபாக்கள் தானே, குர்ஆனை சொன்னது கூட சஹாபாக்கள் தானே. அப்பனா நீங்க சஹாபாக்களை பின்பற்றாட்டி அதையும் பின்பற்ற இயலாதுங்கிறாங்க. அது பேசிக்கலி ஒரு பெரிய அந்த வாதம் தவறு. ஏன்னு கேட்டா, குர்ஆன் நம்ம எதை வச்சுக்கிறோமோ அதை சஹாபியெல்லாம் நம்மகிட்ட சொல்ல, நம்ம வாப்பா தான் சொன்னாங்க. குர்ஆன் இதுதான் குர்ஆன் நமக்கு சொன்னது யாரு? அதாவது சஹாபி சொன்னதாக எழுதி வச்சுக்கிறாங்க. கரெக்டா வாதம் பண்றதா இருந்தா இதுதான் குர்ஆன் என்று சொல்லி எங்க ஊர்ல உள்ள அஜர்த் எனக்கு சொன்னார். அதான் நான் எனக்கு தெரியும். என்கிட்ட சஹாபி என்று சொல்லல, என்ற தாபி உங்கள்கிட்ட எல்லாருக்குமே, நம்ம யாருக்குமே தாபியன்கள் சொல்லி நம்ம குர்ஆனை ஏற்றுக்கொள்ளவில்லை. சஹாபாக்கள் நம்மகிட்ட சொல்லி ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம குர்ஆனை எதை வச்சு ஏத்துக்கிட்டோம் என்றால், எங்க ஊர் அசர்த்து சொன்னதை வச்சு நான் ஏத்துக்கிட்டேன், அல்லது எங்க வாப்பா அம்மா சொன்னதை வச்சு நான் ஏத்திருப்பேன். உங்க வாப்பா அம்மா சொன்னதை வச்சு தான் நீங்க குர்ஆனை ஏத்துக்கொண்டீங்க. இந்த வாதத்தின் பிரகாரம் யாரை வைத்து குர்ஆனை ஏத்துக்கொண்டோமோ அவங்க சொல்லலாம் ஏத்துக்கலாம் என்றால், எங்க வாப்பா அம்மா சொன்ன எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன். இதே கேள்வி கேட்டா, நான் ஏத்துக்கொண்டது குர்ஆனை எங்க வாப்பா அம்மா சொல்லி தான் ஏத்துக்கிட்டேன். அப்ப எங்க வாப்பா அம்மா சொல்லி தான் நான் குர்ஆனை நம்பின காரணத்தினால எங்க வாப்பா அம்மா சொன்ன பாத்தியாவை நான் ஏத்துக்கிறேன். அவர் சொல்லி குர்ஆனை நம்பினேன். எங்க வாப்பா அம்மா சொன்ன தாடு தாயத்து தட்டு தகடு அனைத்து அவர் சொன்ன குர்ஆன் எனக்கு சொன்னாரு. இப்படி வரும். நல்ல ஒண்ணுன்னா வர்றேன், படிப்படியா வர்றேன். அப்ப எங்க வாப்பாட்ட கேட்ட என்ன செய்வாருன்னா, எனக்கு எங்க வாப்பா சொன்னாரும் பாரு, விளங்குதா? அவருக்கு அவர் வாப்பா சொன்னாரும் பாரு. அப்ப என்னன்னு கேட்டா, ஒருவர் வழியாக ஒரு செய்தியை ஏற்றுக்கொண்டால், இது எதுக்கு இந்த உதாரணம் சொல்றேன்னு கேட்டா, ஒரு முரண்பாட்டை காட்டுறதுக்கான சொல்லல, புரிய வைக்கிறதுக்கு இதை சொல்றேன். என்னன்னு கேட்டா, இது நம்ம அந்த காலத்திலேயே 88லயே கருத்து வேறு தகவல் வேறு என்கிற தலைப்புல இந்த கேள்விக்கு, இப்ப புதுசா அந்த கேள்வி நீங்க கேட்கறீங்க, 1988லயே கருத்து வேறு தகவல் வேறுங்கிற தலைப்புல ஒரு ஆய்வு கட்டுரையாகவே நம்ம என்ன செஞ்சிருக்கோம். இந்த கேள்விக்குரிய விடைய விளக்கிற புது கேள்வி இல்ல, இல்லாட்டி நான் உடனே சொல்ல முடியாதுல்ல. எல்லாமே கேட்டு சொன்ன கேள்விதான். அது சொன்னது ரிப்பீட் பண்ணி சொல்றேன். உங்களுக்கு என்ன சொல்றேன்னு கேட்டா, ஒரு மனிதருடைய நாணயத்தை நம்புவது என்பது வேறு, ஒரு மனிதருடைய நாணயம் நேர்மை அதை நம்புறது என்பது வேறு, அவருடைய சிந்தனையை நம்புவது என்பது வேறு. ரெண்டையும் நீங்க விளங்கிக்கணும். சிந்தனையில் ஒருத்தர் என்ன செய்யலாம், தவறா செய்யலாம். அவர் கரெக்டான ஆளா இருந்தா கூட, ரொம்ப நேர்மையான ஆளு, சிந்திக்கிறதுல தப்பு செஞ்சிருவார். நேர்மையா இருக்கிறதுனால சிந்தனையெல்லாம் கரெக்டா இருக்குன்னு அர்த்தமா? அப்ப நல்ல பேரா இருந்தா 100 மார்க் தான் வாங்குவான்னு சொல்ல முடியுமா? போக்கிரியா இருப்பான் 100 மார்க் வாங்கிடுவான். ஆளு கேரக்டர் சரியா இருக்காது, சிந்தனை கரெக்டா இருக்கும், சிந்திக்கிறதுலாம் கரெக்டா செய்வான். சில ஆளுக்கு ஆளு ரொம்ப நல்லா இருக்கு, கணக்கு ஏமாந்துருவாரு, விளங்குதா? ஏமாற்றப்பட்டுருவாரு. அப்ப ஒரு மனிதனுடைய கருத்து என்பது வேறு, அவர் தருகிற தகவல் என்பது வேறு. இப்ப நம்ம நம்ம வாப்பா அம்மாவை எல்லாம் எப்படி நம்புறோம்? அவங்க அல்லாஹ் ரசூல் விஷயமா பொய் சொல்ல மாட்டாங்க, நம்ம குர்ஆன் விஷயத்துல பொய் சொல்ல மாட்டாங்க, சொல்லியிருக்க மாட்டாங்க, நாணயத்தை நம்புகிறோம். அவங்களுடைய சிந்தனை சரியா இருக்குன்னு நம்ம நம்பல, தப்பு தப்பா முடிவு எடுத்திருப்பாங்க. இது எல்லாருக்கும் உண்டு. ஒரு மனிதனுடைய நாணயத்தை நம்புறதுக்கும் அவருடைய சிந்தனையை நம்புறதற்கு நிறைய வேறுபாடு இருக்கு. உதாரணமா இப்ப நான் ஒரு 5-5-10ங்கிறேன், 5-5-10ங்கிறேன். இது 5-5-10 தானே, 5-5-10 5-5-8ங்கிறேன். 5-5-10ங்கிற எல்லாரும் தெரிஞ்சிருக்குது. எதுக்கு கணக்க சொல்றேன்னு கேட்டா, கணக்குல தான் ரெண்டு கருத்து வராது. 5 தப்பு கரெக்டா கண்டுபிடிக்கலாம். அதுக்காக இந்த கணக்கு உதாரணம் சொல்றேன். நான் சொல்றேன், நான் ரொம்ப ஒழுக்கமான ஆள், நேர்மையான ஆள் வச்சுக்கிறேங்க, எந்த வகையில நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் உங்கள்கிட்ட சொல்றேன் 5-5-8ங்கிறேன். நீங்க போய் அடுத்த ஆள்கிட்ட என்ன செய்றீங்க, இவர் 5-5-8ன்னு சொல்றாருங்கிறீங்க. என் கருத்தை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை. இப்ப நான் சொன்னது அதான், நீங்க என்ன செய்றீங்க, நான் சொன்னது இவர் கேட்டுட்டு போய் அவர்கிட்ட சொல்றாரு 5-5-8ங்கிறாரு அப்படின்னு நான் சொன்னதை போய் நீங்க சொல்றீங்க. இதுல நீங்க உண்மையாளர், நீங்க உண்மையை தான் சொல்லியிருக்கிறீங்க. ஆனா கருத்து சரியா? உங்க தகவல் சரி, நான் இப்படி சொன்னதாக நீங்க சொன்னீங்கல்ல, அதுல நீங்க பொய்யெல்லாம் சொல்லல, நான் தான் சொல்லியிருக்கிறேன். நான் தான் 5-5-8ன்னு சொன்னேன், நீங்க அவர்கிட்ட சொல்லிட்டீங்க. ஆனா 5-5-8 அத நீங்க சொன்னது சரிதான், நீங்க உண்மையை தான் சொல்லியிருக்கிறீங்க, நீங்க சொன்ன தகவல் சரி, நீங்க நான் சொன்ன தகவல் இருக்கு அது சரியில்லை. அப்ப ஒரு மனிதர்
ஒருத்தர் கேட்டது அப்படி எடுத்து வைப்பாரையானால் அதில் கரெக்டா சொல்லக்கூடியவர்களா இருந்தால் கரெக்டா தான் சொல்லுவாங்க. அவ சஹாபி கரெக்டா தான் சொல்லுவாங்க, தாபி கரெக்டா தான் சொல்லுவாங்க, தாபி கரெக்டா தான் சொல்லுவாங்க, இவங்க நாணயமானவர்களா இருந்தா. ஆனா புரிந்து கொள்வதில் தப்பு செய்யலாம், சிந்திப்பதில் தப்பு செய்யலாம், முடிவெடுப்பதில் தப்பு செய்யலாம். பின்பற்று தகவல் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு தகவலை சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் பேர்ல பொய் சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் சொல்றேன், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 20 ரக்காத் தொழுதார்கள்னு சொல்றீங்கல்ல, தொழுதுட்டு இப்படித்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒரு வார்த்தையை போட்டால் ஏத்துக்கிறோம். ஏன்? ரசூலுல்லாஹ் பேர்ல பொய் சொல்ல மாட்டார்கள். புரிந்து கொள்வதில் என்னத்தையும் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு என்னத்தையும் ஒண்ணு செய்வதில் அதுல மிஸ்டேக்குகள் மனிதனுக்கு வரும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம எடுத்துக்கொள்றோம். அப்ப இந்த வாதத்தை கேட்கிறவங்க இதை ஒரு ஆர்குமெண்டா நீங்க வச்சீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க தகப்பனார் சொல்வதை என்ன செஞ்சாகணும், ஏற்றே ஆகணும். மார்க்கம்ங்கிற ஒரு தப்பை நீங்க சுட்டி காட்ட முடியாது. ஏன்? குரானை நம்மள்ட்ட சொல்லலையே, அவங்க சொல்லலையேமா? குரான் சொன்னது சஹாபி சொன்னதா எழுதி வச்சிருக்கீங்க. சஹாபியா நம்மள்ட்ட சொன்னாரு, நம்மள சஹாபியை பார்த்தோம், நம்மளுக்கு சொன்ன நம்ம அசர் தான் சொன்னாரு. அப்ப அசர் சொன்ன எல்லாத்தையும் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. நீங்களே அசர்த்து சொன்ன பல விஷயங்களை மறுக்கிறீங்க. அசர் தானே குரான் உங்களுக்கு சொன்னாரு. ஒண்ணுன்னு சொல்ல வரல, உங்க வாதத்துல தான் ஒண்ணு வருதுங்கிற. நான் ஒண்ணுன்னு சொல்லல, நான் சொல்லல, உங்க வாதப்படி வருதுன்னு. நமக்கு குரானை அவங்க சொல்லித்தானே தெரிஞ்சுக்கிட்டோம், இல்ல இவங்க சொல்லித்தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அதுக்கு தான் நான் சொன்னேனே தவிர நீங்க சொன்ன வாதம் என்னன்னு கேட்டா, சஹாபாக்கள் வழியா தானே குரான் வந்துச்சு, அப்ப அவங்கள தான் நம்ம நம்பணும்னு சொன்னீங்க. இல்ல வாப்பா வழியா தான் வந்துச்சு, அதுக்காக நம்புறா இருந்தா வாப்பா சொல்லத்தான் நம்பணும். உங்க வாதத்தை தான் திருப்பி உங்களுக்கு அடிச்சனே தவிர நானும் அந்த வார்த்தையை சொன்னேன், வாப்பா பின்பற்றது அதான் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறோமே. நாங்க தான் அந்த கொள்கையில கிடையாது வாப்பா அம்மா பின்பற்ற கொள்கை. இந்த வாதத்துல ஒண்ணு நான் சொல்லிக்கிறேன், நீங்க சொல்லுங்க. இந்த வாதத்துல ஒண்ணு, உங்க வாதப்படி நம்மள்ட்ட ஒப்படைக்கலங்க, நம்மள்ட்ட ஒப்படைக்கவே இல்ல. சஹாபாக்கள் தாபியின்கள்ட்ட ஒப்படைச்சதாக ஒரு தபுஅ தாபியின் சொல்லுவாரு, தபுஅ தாபியின் சொன்னதாக அவருக்கு பிந்தி உள்ளவர் சொல்லுவார். நம்மள்ட்ட ஒப்படைக்கல, நம்ம வாப்பா சொன்னதை நம்புறோம். ஆமா, இது இங்க இருந்து போகுது. புகாரி எழுதுனீங்களா பாத்தீங்க? புகாரி தான், அந்த புகாரி எழுதுனாரு, எங்க வாப்பா தான் சொன்னாரு, எங்க அசர் தான் சொன்னாரு. ஹதீஸ் நம்புறோம், எதை வச்சு நம்புறோம்? எங்க வாப்பா வச்சு நம்புறோம். அவன் புகாரி உங்கள்கிட்ட சொன்னாரா? அப்ப நான் தான் இந்த புகாரி நான் ஹதீஸ் சொன்னாரா? யாரையும் நம்புனாங்க? ஷைத்தான் சொன்னா கூட ஆயத்துல் குர்சிய ரசூலுல்லாஹ் ஏத்துக்கிட்டாங்க. சதகக கதுப் அபூ ஹுரைராவுக்கு சொல்லுறது யார் சொன்னா நமக்கு என்ன? சொல்ற விஷயத்தை கரெக்டா கொண்டாந்து சேர்த்தாங்கன்னா ஏத்துக்குருவோம். அந்த அடிப்படையில் நம்ம நம்புறோமே தவிர நமக்கு சஹாபாக்கள் யார் நம்மள்ட்ட இதான் குரானு இதான் ஹதீஸ்னு யாருக்கும் சொன்னது இல்ல. இது லாஜிக்கலே வராது. அப்ப இந்த வாதம் வைக்காதேங்கிறேன். அதாவது சஹாபாக்கள் தான் நம்ம குரானை சொன்னாங்க, எல்லாத்தையும் ஏத்துக்கணும் நீங்க சொல்ல வர்றீங்க. அந்த வாதத்தை வச்சு என்ன வாப்பாக்கும் செய்யுங்கிறேன். வந்ததாக உங்க வாப்பா சொன்னாரு, எதை ஏத்துக்கிட்டீங்க? அதான் எதை வச்சு ஏத்துக்கிட்டீங்க? அதங்க எப்படி ஏத்துக்கிட்டீங்க? அத இல்ல வாப்பான்னு அசரத்துன்னு வச்சுக்கிறேங்க. வாப்பான்னு வாப்பா அர்த்தம் இல்ல, உங்க வயசுல அசரத்து. ஆமா, அப்ப ஏன் நீங்க முஸன்னஃப் அப்துர் ரஸாக்லாம் கிதாபு காட்டினீங்க, அதெல்லாம் கைருல் குர்ஆனே இல்லையா? அதெல்லாம் அதுக்கு பிந்தி 8 பேர்லாம் வர்றாங்களே. நீங்க அப்படின்னா என்ன செய்யணும்னா அகமது இப்னு ஹம்பலோட முடிச்சிடணுமே. ஆமாங்க, சஹாபாக்கள் பேர தாபி சும்மா சொல்லிருக்கலாமே. அபூ ஹுரைரா அறிவிச்சது நீங்க பாத்தீங்களா? அப்படி சொல்லுங்க. யார நம்புறீங்க? இல்லங்க, அபூ ஹுரைரா சொன்னதாக நீங்க பார்க்கல, அடுத்தவர் சொல்றது நீங்க நம்புறீங்க. அந்த அடுத்தவர் உங்கள்கிட்ட சொன்னாரா? உங்கள்கிட்ட சொல்லல. அதுக்கு அடுத்தவர் அவர் சொன்னாரு. அதுக்கு அடுத்தவர் உங்கள்கிட்ட சொன்னாரா? அவரும் சொல்லல. அதுக்கு அடுத்தவர் இப்படித்தான் வந்துச்சுன்னு சொன்னாரு. அப்புறம் இந்த கிதாபை காட்டி இதான் புகாரி எழுதுனாங்க. கிதாபையே ஒவ்வொரு தலைமுறை அடுத்த தலைமுறை மாத்திக்கிட்டே இருக்கு. இதான் புகாரி நான் என் பிள்ளைக்கு சொல்ல, என் பிள்ளை அவர் பிள்ளைக்கு சொல்ல, அவர் பிள்ளைக்கு சொல்ல, இப்படித்தான் நம்ம நம்பி இருக்கமே தவிர நம்ம சஹாபி சொன்னது கேட்டதும் கிடையாது, நம்ம தாபியை பார்த்ததும் கிடையாது. அப்ப நம்ம எதுக்கு நான் இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன்னு கேட்டா, அவங்க வழியா வந்ததுனால அவங்க சொல்ல எல்லாத்தையும் ஏத்துக்கணும்னு வாழ வைக்கிறீங்களே,
அது இதுக்கு வருமேன்னு கேட்டேன். எதுக்கு இது கேட்கிறேன்? அவங்க வழியா தானே வந்துச்சுங்கிறீங்க, இவங்க வழியாவது உண்மையில வந்துச்சு, அவங்க வழியா நமக்கு வரலையே. உண்மையில வந்தது நம்ம அசர்த்து வழியாவில் வருது. அப்ப அசர்த்து சொன்ன எல்லாத்தையும் நீங்க ஏத்துக்கிறணும், அனைத்தையும் மார்க்கம் ஏத்துக்கிறணும். அவரை நம்பி தானே குரானை ஒத்துக்கிட்டீங்க நீங்க. எதுல அசர்த்து சொன்னார்னு வராது, அசர்த்து தான் இது புகாரிங்கிறாரு. புகாரி யார் சொன்ன? புகாரி சொன்னாரு, புகாரி கொண்டிருக்கிறாரு. சரி சரி, இது பாயிண்ட் தான். நீங்க சொல்லி நம்ம சொல்லிட்டோம், பாயிண்ட் வாங்க. நெஞ்சில் தக்பீர் கட்ட வேண்டும் என்று நீங்கள் சஹீஹான ஆதாரம் இருக்கிறது என்று சொல்கிறீர்கள். நெஞ்சில் தக்பீர் கட்டுவதற்கு சஹீஹான ஆதாரப்பூர்வமான செய்தியை நீங்க தரணும். சிமாக் இப்னு ஹர்ப் என்று வரக்கூடிய அந்த அறிவிப்பாளர் 10 நபர்கள் அவர் சஹீஹானவர் அல்ல, அவர் பலகீனமானவர், லைஃப் ஆனவர் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதே ஹதீஸ்ல அந்த ஹதீஸுடைய நீங்க சனத மத்தன பாத்தீங்கன்னு சொன்னா யவஉ ஹாதிஹி அலா சத்ரிஹிங்கிறது காத்திபனுடைய தவறு, எழுத்தாளருடைய தவறு. யவஉ ஹாதிஹி அலா ஹாதிஹி அலா யவஉ ஹாதிஹி அலா சத்ரிஹின்னு வைத்தால் கூட ஹாதிஹிங்கிற பதம் ஒருமை, முஃப்ரத், வஹதானியத்தை குறிக்கக்கூடியது, ஒருமை என்ற பதத்தை. அப்ப அந்த ஒரு கையை நெஞ்சின் மீது வைத்தார்கள், 2 கையை வச்சதா வராது, வலது கையை இடது நெஞ்சின் மீது வைத்தார்கள் என்று வராது. அப்ப இதுல முசன்னஃப் அப்துல் ரஸாக்ல, முசன்னஃப் இப்னு அபீ ஷைபா போன்ற நூல்கள்ல எப்படி வருதுன்னு கேட்டா யதஉ ஹாதிஹி யதஉ யதல் யும்னா அலல் யுஸ்ரா, வலது கையை தமிழ் சொல்லுது. ஆமா ஆமா சரி, வலது கையை இடது கையின் மீது வைத்தார்கள் என்று தெளிவாக முசன்னஃப் இப்னு அபீ ஷைபாங்கிறது ஒரு கிதாப், ஹதீஸ், சஹீஹான ஹதீஸினுடைய நூல்கள்ல அந்த கிதாபுடைய நூல்ல வருது, முசன்னஃப் அப்துல் ரஸாக்லயும் வருது. அப்ப இப்படி வருகிற போது நீங்க எப்படி அதை சஹீஹ் என்று சொல்ல முடியும்? அதற்கு தகுந்த ஆதாரம் தேவை. அடுத்து என்ன செய்யறாருன்னா, நெஞ்சில கை கட்டுறதுக்கு ஹதீஸே இல்ல, ஆதாரப்பூர்வமா இல்லங்கிறார். அதுக்கு என்ன செய்யறாங்கன்னா, சிமாக் இப்னு ஹர்புங்கிற ஒரு சஹாபி, ஒரு அறிவிப்பாளர் வர்றாரு, இவர் கோளாறு உள்ளவர், அதனால ஏத்துக்கிற கூடாதுங்கிறாங்க. சிமாக் இப்னு ஹர்ப் என்பவர் குறைபாடு உள்ளவர் என்பது நமக்கு தெரியும். குறைபாடுகள் பல விதங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு விதமான குறைபாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான நிலைப்பாடு இருக்கிறது. சிமாக் இப்னு ஹர்ப் என்பவருடைய குறைபாடு என்னன்னு கேட்டா, அவர் முதுமை காலத்தில் அவர் மூளை குழம்பி விட்டவர். அவர் இளைஞராக இருக்கும் பொழுதும் நடுத்தர வயசுல இருக்கும் பொழுதும் அதுக்கு மூளை குழம்புக்கு முன்னாடி வரைக்கும் அவர் பர்ஃபெக்டான ஒரு நல்ல ஒரு ஆள். சிமாக் இப்னு ஹர்ப் என்பவர் ஆரம்ப கால ஹதீஸர் இளமையிலிருந்து அறிவிச்சிட்டு இருக்கிறார். அவர் இளமையிலிருந்து ஹதீஸ்களை மக்களுக்கு சொல்லுகிறாரு. அவருடைய கடைசி காலம், வயசான ஒரு மனுஷனுக்கு ஏற்படும்ல, வயசானவன உன்னோட ஒண்ணு சொல்லுவாங்க, உளருவாங்க, மறந்துடுவாங்க, பாதியை விட்டுருவாங்க. அந்த வயசு காலத்துல ஒரு மனன சக்தி எல்லாம் குறைஞ்சு போய் மூளை குழப்பம் ஏற்படும்ல, அந்த ஸ்டேஜுக்கு யார் ஆளாயிட்டாரு? சிமாக் இப்னு ஹர்ப் ஆளாகி விட்டார். இதுதான் அவர்கிட்ட உள்ள குறை. அவர்கிட்ட உள்ள குறைபாடு என்னன்னு கேட்டா, அது இஃப்தலத ஃபி ஆகிரி உம்ரிஹி, அவருடைய கடைசி காலத்தில் அவர் மனக்குழப்பத்திற்கு உள்ளாகிவிட்டார். இது அவருடைய குறை. ஒரு மனிதர் கடைசி காலத்தில் மனக்குழப்பத்துக்கு விட்டால் அவரை பற்றி என்ன முடிவு நம்ம எடுப்பது? இவருக்கு இல்லை, அனைவருக்கும். இந்த மாதிரி யார் ஆனாலும் சரி, கடைசி காலத்தில் மனக்குழப்பம் ஒருத்தருக்கு ஏற்பட்டால் அவரை எந்த மாதிரி நம்ம எடுத்துக்கொள்வது? இது ஹதீஸுக்கு மட்டும் உள்ளது இல்ல, எல்லாத்துக்கும் லாஜிக் தான். ஹதீஸே லாஜிக் தான். நீங்க உங்க வாழ்க்கையில இப்படிதான் கடைபிடிப்பீங்க. எந்த ஒரு பேச்சா இருந்தாலும், இப்ப நான் சொல்லக்கூடிய ஹதீஸ் உசூல் எல்லாமே ஹதீஸ்ல உள்ள பெரிய தத்துவம்னு நினைக்காதீங்க. இதுதான் உலகத்திலே உள்ள லாஜிக். நீதிமன்றத்தில், உங்க பேச்சு வழக்குல, எல்லாத்திலையும் சொல்லக்கூடிய லாஜிக்ல தான் ஹதீஸே நிறுவப்பட்டிருக்கிறது. லாஜிக் எல்லாம் உண்மையா இருக்கும். லாஜிக் எல்லாம் என்ன இருக்கு? உண்மையின் அடிப்படையில் தான் லாஜிக் உடைக்க முடியாது. அதுல லாஜிக் என்ன? ஒரு மனிதர் இந்த இவரை விட்டுருவோம், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை சொல்லுவோம். இந்த உதாரணத்துக்கு தான், இவர் இருக்கிறாரு, இவர் ஒரு 80 வயசு, இவர் மூத்தா போயிட்டான்னு வச்சுக்கிருவோம். 80 வயசுல மூத்தா போனாரு. 70 வயசு வரைக்கும் இவர் ஆளு பர்ஃபெக்டா இருந்தாரு. 70 to 80 கொஞ்சம் சேஞ்ச் ஆயிட்டாரு. இப்ப இவர் இவருடைய 65 வயசுல ஒரு சொத்தை வாங்கி இருக்கிறேன். இது செல்லுமா செல்லாதான்னு கோர்ட்டுக்கு போகுது. நீங்க என்ன செய்றீங்க? அவர் 70 வயசுல மூளை குழம்பி விட்டாருன்னு காட்டுறீங்க. நான் 65 வாங்கிட்டேனேங்கிறேன். இப்ப என்ன ஆயிரும்? வாங்கினது செல்லும் ஆயிரும். ஏன்?
மூளை குழம்பு வந்து நான் வாங்கிட்டேன்ல, அதான் 70க்கு மேல வாங்கினா தான் செல்லாதுங்க. இந்த ஹதீஸ் லாஜிக் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச லாஜிக் எல்லாம் நிறுவப்பட்டிருக்கு. மக்கள் அந்த ட்ரை ஆக்கி சொல்றாங்க, எளிமையாக்கி சொன்னா என்னது, உங்களுக்கு நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்ப மூளை குழம்பு ஒருத்தனுடைய வியாபாரம் உலகத்துல செல்லாது. மூளை குழம்பிட்டு ஒன்னோட கொண்டு செஞ்சுட்டு போயிடுவான். அப்ப மூளை குழம்பும் போது ஒருத்தர் ஒரு பொருளை வாங்கினார்னு சொன்னா அவர் வித்தது செல்லாதுன்றவாங்க. மூளை குழம்பு முந்தி வாங்கினார்னு சொன்னா வித்தது செல்லும் வாங்க. இதுதான் ஹதீஸ்லயும் உள்ளது. ஒரு மூளை குழம்பிட்டார்னு சொன்னா அவர் அறிவித்த அறிவிப்புகள் வந்து மூளை குழம்புறதுக்கு முந்தி அறிவித்தால் அது எல்லாம் கரெக்ட், மூளை குழம்புறதுக்கு பிந்தி அறிவித்தால் அது எல்லாம் தப்பு. எப்ப அறிவித்தார்னு தெரியல என்றால் பெண்டிங். இதான் 3 நிலை. மூளை குழம்பிட்டார்னு அதாவது 70 வச்சுக்கிறோமே, 70க்கு பின்னாடி இவர் எதை வித்திருந்தாலும் செல்லாது. 70க்கு முன்னாடி அவர் எதை வித்திருந்தாலும், உதாரணத்துக்கு இவர் மூத்தா போயிட்டாரு, இவர் 70 வயசுல மூளை குழம்பி போய் என்ன செஞ்சாரு, 80 வயசுக்கு வாழ்ந்து மூத்தா போயிட்டாரு. இவர் என்னை வச்சுக்கிறோமா, அவரோட கோபப்படுவார், என்னை வச்சுக்கிறேங்க. நான் ஒரு 70 வயசு வரைக்கும் இருந்து 70ல எனக்கு மூளை குழம்பி போய் 80ல நான் மூத்தா போயிட்டேன்னு வைங்க. அப்ப நான் 70 to 80 என்னென்ன லேவாதேவி பண்ணணும் அது எல்லாமே நீங்க கோர்ட்ல போய் செல்லாதுன்னு ஆக்கி போடலாம். ஏன், சேஞ்ச் ஆகி போன ஆளுடைய கொடுக்கல் வாங்கல் செல்லாது. 70க்கு முந்தி நான் வித்தது ஆதாரம் காட்டினேன், சொத்தை நீங்க எடுத்துட்டு போயிடலாம். நான் வித்திருக்கேன் 70க்கு முந்தைய. எப்ப வித்தன்ற தேதி கிடையாது, நான் எப்ப வித்தன் ரெக்கார்டு இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. வாய் மொழியா சொன்னதா இருக்குன்னா எப்பன்னு தேதி இல்லாதனால பெண்டிங்ல வைன்னு சொல்லிடுவாங்க. இது தீர்க்க இயலாது. இதுதான் உலக சட்டம், எல்லா நாட்டிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டம், ஹதீஸ்லயும் உள்ளது. இந்த சிமாக்கி போன ஹர்ப் இருக்காரு இல்லையா, அவர் மூளை கிளம்பி போன பிறகு அவரிடமிருந்து இக்ரிமா என்பவர் மட்டும்தான் அறிவிக்கிறார். இக்ரிமா என்பவர் மட்டும்தான் சிமாக்கி போன ஹர்ப் மூளை குழம்புன்னு எல்லாரும் விட்டுட்டாங்க. அவர்கிட்ட கேட்கறது எல்லாரும் விட்டுட்டாங்க. இக்ரிமா என்பவர் மட்டும்தான் மூளை குழம்புன பிறகு அவர்கிட்ட என்ன செய்யறாரு, மெசேஜ்களை அறிவித்திருக்கிறார். இதை ஆய்வு பண்ணி ஹதீஸ்களை என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இக்ரிமா வந்து சிமாக் இப்னு ஹர்ப் என்பவர் வந்து இறுதி காலத்தில் மூளை குழம்பி விட்டார். அவர் மூளை குழம்பிய பிறகு அவரிடமிருந்து இக்ரிமா மட்டும்தான் அறிவித்திருக்கிறார். அதனால இக்ரிமா அவர் வழியாக அறிவித்தால் அது வந்து என்ன இருக்குது, இக்ரிமா வழியாக அவர் அறிவித்தால் அனைத்துமே என்னவாயிருக்கு, அது தள்ளுபடி செய்யப்படும். வேற வேற அறிவிப்பாளர்கள் வழியாக வந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்றுதான் சிமாக் இப்னு ஹர்பை பற்றி தகதீபுல் கமால்ல ஃபுல் டீடைல் அவருடைய அக்பர் ஆணிவரா A to Z அவர் அலசி ஆராய்ந்து சொல்றாங்க. அப்ப இந்த ஒரு ஹதீஸ்ல வந்து இக்ரிமா வரல. இக்ரிமா வந்தா தான் என்ன செய்யும், இந்த நெஞ்சில கை கட்டுறது பலவீனமா. சிமாக் இப்னு ஹர்பை மட்டும் பாக்குறீங்க. அவர் யார் வழியாக அறிவித்தால் அந்த மூல குழம்புன காலத்தில் உள்ளதோ, அதாவது 65ல உள்ளது உங்க தப்புன்னு சொல்ல வர்றாங்க. 70ல மூல குழம்புன ஆளுக்கு 65ல கொடுத்ததை வச்சுட்டு மூல குழம்புன ஆளுன்னு சொல்ல வர்றாங்க. அப்ப மூல குழம்புதல் என்கிற ஒரு குறைபாட்டுக்கு அப்படி பிரிச்சு ஆக்கும் விதி எழுதி வச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்மள நான் என்ன பலவீனமா நம்ம அமல்படுத்துவோமா? அந்த ஹதீஸ்ல அப்ப என்ன நமக்கு காதல் இல்ல நெஞ்சில கை கட்டி தான் ஆகணும்னு என்ன கொள்கையா? நமக்கு இருக்குன்னா இருக்குங்க, அப்புறம் இல்ல அது என்ன நமக்கு அப்படின்னு விருப்பம் அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதுல லாஜிக் இருக்க, உண்மை இருந்தா உண்மையை ஏற்றுக்கணும், பொய் இருந்தா விட்டுறணுங்கிறது தான் இதுல. அந்த ஹதீஸ் மீது மட்டும் நமக்கு அப்படி தனிப்பட்ட ஒரு விருப்பம் என்னது? அதான் சொல்றேன். அப்படின்னா அதை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வாங்க, காட்டுறேன் சொல்றாங்க. என்ன காரணத்தினால சொல்றாங்கன்னு தேடணுமா இல்லையா? அதாவது நல்ல உட்கார சொல்லிடுறேன். அதாவது என்னன்னு கேட்டா, ஒருவரை வந்து பொத்தாம் பொதுவாக பலவீனமானவர் யாராவது சொன்னால் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படுவது கிடையாது. முஃபஸ்ஸர் தான் ஜர்ஹ முஃபஸ்ஸர், அதாவது குறைகளை தெளிவுபடுத்தி சொல்ல வேண்டும். இவர் சரியில்லைன்னு போட்ட என்ன சரியில்லை சொல்லு, அப்பதான் ஏத்துக்கிறோம். ஒரு ஆளை பத்தி சரியில்லைன்னு சொன்னார்னு வைங்க, அதை நம்ம ஏத்துக்கிற கூடாது. நீங்க உலகத்துல ஏத்துக்கிற மாட்டீங்க. சரியில்லைன்னு என்ன, பிராடா, பித்தலாட்டமா, பொம்பளை கேசா, பண மோசடியா, பொய்யா கேட்கணுமா இல்லையா? என்ன கிறுக்கனா, அப்ப என்னப்பான்னு கேட்கணுமா இல்லையா? முட்டையா சரியில்லை, இது ஏத்துக்கிற முடியாது. அப்ப சில பேர் மொட்டையாக குறை சொல்லுகிறார்கள், காரணத்தை சொல்லவில்லை. சில பேர் காரணத்தோடு சொல்லுகிறார்கள். அதுதான் ஜர்ஹ் முஃபஸ்ஸர் தான் செய்யப்படும், முதல்ல எடுத்துக்கொள்ளப்படும். தப்சீர் இல்லாத குறைகள் வந்து ஹதீஸ் உஸூல்ல எடுத்துக்கொள்ளப்படாது. அதனால அறிவிப்பாளர் வகையில அதுல ஒரு குறையும் கிடையாது. சரியா? இது ஒரு பாயிண்ட். நீங்க வேணா அந்த சிமாக் இப்னு ஹர்பை பத்தி முழுசா படிங்க. குறைகளோட உள்ளது ஏதாவது இருக்கான்னு கேளுங்க. சும்மா பலவீனம் பாங்க, அது ஏத்துக்கிற முடியாது. என்னத்தினால பலவீனம் யாராவது சொல்றான்னு தேடி பார்க்கணும்.
தேடி பார்த்தா இவர் கடைசி காலத்துல சேஞ்ச் ஆகி போயிட்டாருங்கிறது தான் அவற்றை உள்ள ஒரு குறைபாடு. இதெல்லாம் நாங்க ஆராய்ச்சி பண்ண பிறகுதான் ஏத்துக்கிட்டு இருக்கிறோமே தவிர ஏதோ ஒரு ஜமாத் சுன்ன ஜமாத்து தொப்புள்ள கட்டுறத மாத்தி ஆகணுங்கிறதுக்காக நம்ம செய்யறது கிடையாது. அவங்க 5 வேளை தொழுகை நம்ம 4 வேளை ஆக்கிட்டோம். கரெக்டா இருந்தா நம்மளும் அவன் சொல்றோம், அவங்களும் 5 வேளைங்கிறாங்க, நம்மளும் 5 வேலை தான் சொல்லிட்டு இருக்கோம். 3 வேளை நம்ம ஆக்கிடல. எதுல ஆதாரம் இருக்குதோ அதை எடுத்துக்கிறோம், எதுல இல்லையோ அதை விட்டுருவோம். இது மேட்ரு. அடுத்து என்னன்னு கேட்டா, அந்த வாசகத்துல சில விஷயங்கள்ல தவறு ஏற்பட்டிருக்குங்கிறாங்க. வலா ஹாதிகி அலா ஹாதிகி அப்படித்தான் இருக்குங்கிறாங்க. அப்படித்தான் இருக்குது. சரியா? வலா ஹாதிகி அலா ஹாதிகின்னு தான் இருக்கு. அந்த ஹதீஸ் தான் நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எலவு சரி, வலா தான் வருது, வலா இல்ல எலவு தான். சரி. அப்ப அதுல ஹாதிகிங்கிறத சில பேர் சத்ரிகின்னு எழுதியிருக்கிறாங்க. அதை நாங்க எடுத்துக்கொள்ளவே இல்லை. ஹாதி இதை இதன் மீது வைத்தார்கள். எப்படிதான் இருக்கிறது? இதை இதன் மீது வைத்தார்கள் அப்படித்தான் இருக்கே தவிர இதைண்டா என்னன்னு அதுல அந்த ஹதீஸ்ல அங்கனுக்குள்ள இல்ல, இதன் மீதுண்டா என்னங்கிறது இல்ல. ஆனா இந்த ஹுல்புத்தாய் என்பவர் மூலமாக அறிவிக்கக்கூடிய யஹ்யாங்கிற அறிவிப்பாளர் இருக்காரு இல்லையா, இவருடைய ஸ்டைல் என்னன்னு கேட்டா செஞ்சுதான் காட்டுவார். ஹதீஸ் என்ன செய்வாரு? நீங்க வசப யஹ்யான்னு போட்டு நெட்ல தேடினீங்க, சாப்ட்வேர்ல தேடினீங்கன்னு சொன்னா அவர் ஒவ்வொரு ஹதீஸையும் என்ன செய்வார்னு கேட்டா, ரசூல்லா இப்படி கையை தூக்குனாங்கன்னு வைங்க, இதை எப்படி அறிவிப்பார்னு கேட்டா இதை இவ்வளவுக்கு தூக்கினார்கள் பாரு. அது கையை காது வரைக்கும் சொல்ல வேண்டியதானே. அவர் எல்லாமே என்ன செய்யணும்னா பாடி லாங்குவேஜ் தான். யஹ்யாங்கிற அறிவிப்பாளருடைய ஃபுல்லா நீங்க தேடி பாருங்க. யஹ்யாங்கிற அறிவிப்பாளருடைய பாஷை எப்படி, ஹதீஸ் அறிவிப்பு எப்படி இருக்கும்னா, எதை சொன்னாலும் கையை வச்சாங்கன்னு சொல்ல மாட்டாரு, இதை இதன் மீது அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப இதைன்னா வலதுகைன்னு அர்த்தம் வச்சுக்கணும். அவர் செஞ்சு காட்டுவாரு. அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் பொழுது இதைன்னு சொன்னார்னா எதைன்னு என்ன செய்வாரு, அதை சொல்லி காட்டுவாரு. அப்ப அந்த ஹதீஸ்ல இதை இதன் மீது வைப்பார்கள் இருக்குல்ல, அதுல என்ன வருதுன்னு கேட்டா, வலது கையை இடது கையில வைத்து இதை இதன் மீது வைப்பார்கள் நெஞ்சில காட்டி வசப அது பாடி லாங்குவேஜ்ல சொல்லி காட்டினாரு, செய்கையில சொல்லி காட்டின. அதாவது இதை இதன் மீது வைப்பார்கள் அவர் சொல்லல. அப்படின்னா நம்ம நெஞ்சின் யாரும் எடுத்துக்கிற மாட்டோம். அவர் எப்படி சொல்றாருன்னு கேட்டா, இதை இதன் மீது வைப்பார்கள் என்று சொல்லி வர்ணித்தாண்டு அடுத்த வரையில் இருக்குது. அந்த அறிவிப்பாளர் எப்படி சொன்னாராம்? ஆமா ஆமா. வைப்பார்கள் வச்சுதான் ஹாதிங்கிறது, வச்சுதான் அதான் ஹாதிங்கிறது. ஆமாமா, இருக்கு இருக்கு. நீங்க வசப யஹ்யான்னு பாத்தீங்கன்னா அலா சத்ரிஹி இருக்கு, நெஞ்சில வைத்தது இருக்குது. அதாங்க 2 வைக்கணுங்க, 3 வைத்தல் அங்க இருக்கிறது. இதத்திக்கு இதுல வைத்தல், இது 2ஐயும் சேர்த்து இங்க வைத்தல், 3 வைத்தல் யுஸ்ரா இருக்குது. வலது கைய நெஞ்சில வச்சாங்க நாங்க சொல்லல, வலது கையை இடது கையில வச்சார்கள் இருக்குது. அப்படிதான் நாங்களும் சொல்றோம். வச்ச 2ஐயும் எங்க வச்சாரு இருக்கு, சதுர் இருக்குது. நீங்க அந்த இடத்துல ஹாதி இருக்கிறதா நீங்க என்ன செய்றீங்க, தப்பா விளக்கிட்டீங்க. இந்த இடத்துல சதுர்ன்னு சொல்லி விளக்கமா செஞ்சு காட்டுவார்ல, அதுல சதுர் வருது. ரசூல்லா வச்சாங்கன்னு சொல்ற இடத்துலதான் ஹாதிகின்னு வருது. அவர் செஞ்சு காட்டுவார் இல்லையா, ஹாதிகின்னா என்னண்டு இதன் மீது இடத்துல நெஞ்சில கையை வச்சு காட்டினாரு அப்படி இருக்குது. அதனால அப்படி இல்லாட்டி ஹதீஸ் மீனிங் இல்லாம போயிருங்க. இல்லாட்டி என்னன்னு விளங்கியிருப்பார் அவர். ஒரு ஆள்கிட்ட போயிட்டு இதை இதன் மீது வைத்தார் லூ சொல்லுவான். ஒரு ஆள்கிட்ட போய் இதை இதன் மீது வைத்தார், விளைச்சலாம் நெஞ்சு வருது. ஆமா, யுஸ்ரான வலது கையை இடது கையில வச்சு அதை நெஞ்சில வருது எடுத்து காட்டுறவங்களுக்கு. ஆமா, வைத்து விட்டு அலா சத்ரிஹி இருக்குங்க, இருக்கு, தெளிவா எழுதிருக்கோங்க. எடுத்து காட்டுறோம். இதுல இப்ப தெளிவா நம்ம சொல்லிட்டோம், எந்த குழப்பமும் கிடையாது. உங்களுக்கு அந்த ஹதீஸ் பிரிண்ட் அவுட் தந்துருவோம், அது ஒண்ணுதான். மேட்ரு முடிந்து விட்டது, பிரிண்ட் அவுட் நாளைக்கு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதுல ஒரு மேட்ரு என்ன, நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்தேன்னு வைங்களேன், எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுடைய நல்லாச்சுன்னா பயனுள்ளதா இருந்திருக்கும். ஆனா லேட்டா வந்துட்டீங்க, அதை விட்டுருங்க. இப்ப என்னன்னா மண்டபத்தை 10:30 காலி பண்ண சொல்றாங்களாம், அவ்வளவுதான் புக் பண்ணி இருக்கிறாங்க. உங்க 3 கேள்வியும் சொல்லவும் செஞ்சிட்டோம். இதுக்கு மேல வந்துற உலமாக்களுக்கு மாற்று கருத்து இருந்து பேசிக்கொண்டு ஆசைப்பட்டீங்க என்று சொன்னா, அது என்னென்ன தலைப்பு இருக்குன்னு சொல்லி ஆசைப்பட்டால் இந்த ஜமாத் தயாரா இருக்கு, நீங்க தொடர்பு கொள்ளலாம். எங்க மக்களை தொடர்பு கொண்டீங்கன்னா இது மாதிரி ஒரு அரங்கத்தை கூட்டியே என்ன செய்யலாம், நம்ம மக்கள் மத்தியில எத்தனை தலைப்பு இருக்குதோ அனைத்துக்கும் பண்ணலாம். உங்களுக்கு இந்த குர்ஆனுக்கு முரண்படுற ஹதீஸ் இருக்கு இல்லையா, அதையே நம்ம ஏற்றுக்கொள்வது இல்லைங்கிறதுக்கு ஒரு புத்தகம் எழுதிருக்கோம், படிச்சிருக்கீங்களா? ஹதீஸுகள் குர்ஆனுக்கு முரண்படுமான்ற புத்தகம்
அதுல நீங்க பார்த்தாலேயே அவ்வளவுக்கு நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி வந்தாலே போதும். நீங்க முன்னாடியே நாங்க எங்களோட ஆதாரம் தந்துடுறோம். நீங்க ப்ரிப்பேர் பண்ணி கூட பதில் சொல்லுங்க. எங்க சைடுல உள்ளது வந்து நீங்க புதுசா தெரியும் கூட சொல்ல வேணாம். புஸ்தகம் இல்லாட்டி தரச்சோரம் வாங்கிக்கிறீங்களா? சரி.